வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். ஈட்டிங் சீசனல் as a concept, அதாவது விளைச்சல் நிறைய கிடைக்கிறது. இப்போ நிறைய சீசனல் ப்ரொடியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பச்சை மணத்தக்காளிக்காய் போட்டு பத்திய சமையல் மாதிரி போட்டு குழம்பு ஒண்ணு பண்ண போறேன். நம்ம மாத்துல வந்து நிறைய இருக்கும் மாயவரத்துல. So my party used to ask us to pluck all the berries. சொல்லுவா இரும்பு சத்து நிறைய இருக்கும். இரும்பு சத்து அப்பெல்லாம் எனக்கு இரும்பு சத்துன்னு தெரியாது, இந்த சத்துன்னு தெரியாது. But we used to love those பழம்ஸ். அது கருப்பா இருக்கு. அதனால படிப்போம் நம்ம. So இதுக்கு வேணுங்கிறது என்னன்னாக்க இது முதல்ல அந்த பெர்ரிஸ், அந்த மணத்தக்காளி இந்த பெர்ரிஸ் பாரு, இது பழத்தோட சேர்ந்து இருக்குது. அந்த டார்க் கலர்ல இருக்குது வந்து பழம். இது பாரு, காய் வந்து இது வந்து பழம். சரி, கருப்பா இருக்குது. அது அப்படியே குத்து குத்தா இருக்கும். அந்த கீரையும் இட் இஸ் சோ குட் ஃபார் ஹெல்த். வயிற்றுக்கு அவ்வளவு நல்லது. வயிற்று புண்ணு ஆத்தும்னு சொல்லுவாங்க பாட்டிலாம். சோ அதனால அதுதான் தட் இஸ் தி ஹீரோயின் ஆஃப் திஸ் குழம்பு ஆர் ஹீரோ வாட் எவர் இட் இஸ். நான் சொல்றது ஹீரோயின். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சங்க அளவு புளி கொதிச்சு ஒரு 500 ml தண்ணியில கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு உப்பு போட்டு பெருங்காயம், உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் என்னன்னாக்க முதல்ல ஒரு பொடி ஒண்ணு வறுத்துக்கணும். சரி, கொஞ்சமா எண்ணெய் விட்டு பெருங்காயம் ஒரு 2 மூக்குத்தி அளவு பெருங்காயம், அப்புறம் மிளகு 1.5 டீஸ்பூன், 3 மிளகாய் வத்தல், 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது பாரு, உன்னோட உளுத்தம் பருப்பு தோலியோட போட்டுக்கேன். இது வந்து கொதிக்கிறப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய், அது பழமா பழுத்தது. இது வந்து ரொம்ப காரம் இருக்காது. சோ அத வந்து வெறும் போடுறேன். அது அதோட மஞ்சப்பொடி அண்ட் ரிக்வயர்டு உப்பு அத போட்டு இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ சரி, இத தவிர தேங்காய் பால் வந்து லாஸ்ட் ஊத்தணும் பிஃபோர் இறக்கிறதுக்கு முன்னோட. புளி ஆஃப் கோர்ஸ் நான் வந்து புளியே எல்லாம் பண்றது, எதுலயுமே தேங்காய் பால். கடைசியில இதை பாரு, கேத்தாண்டப்பட்டி, அது தஞ்சாவூர்ல கூட இதுல போடுறது. நாட் ஓன்லி கேத்தாண்டப்பட்டின்னு கிடையாதுமா. அதாவது ஸ்வீட்ல வந்து சேவரியில வந்து ஸ்வீட் அப்படின்றது வந்து இட் இஸ் a done thing. இப்ப பேக் பண்ணும்போது கூட ஒரு சாக்லேட்ல அது வந்து லைட்டா வந்து ஒரு சால்ட் ஒன்னு ஆட் பண்றது. அந்த இதுல கூட பாத்துருக்கேன் ராகேஷ், ஏதோ ஒரு சாக்லேட் யூஎஸ்ல இருந்து நீங்க கொடுத்த பேர் நானும் இல்ல, அது சாப்பிடறப்ப கருக்குன்னு கல்லுப்பு ஆம்பிடும். கல்லுப்பு ஆம்பிடுறது பாரு. அண்ட் சோ இஸ் பிரெட்சல்ல கூட கல்லுப்பு ஆம்பிடும். பாரு, இதுல இங்க எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஃபுல்லா. நாளைக்கு கடுகு அண்ட் கொஞ்சம் வெந்தயம். வாசனை வந்து நிறையவே போட்டிருக்கியே. ஆமா, இதுக்கு அதெல்லாம் தான் வாசனை நம்ம சமையலுக்கு. இத போட்டுட்டு you add this கருவேப்பிலை. சபாஷ். அதுக்கப்புறம் என்ன போடணும் தெரியுமா? எப்படி பண்றது இப்ப பாரு, நீ மூடிதான் இருக்கோ, உள்ள லேசா வடிக்கிற சத்தம் பார்ப்போம். ஆமா, பாப்கார்ன் மாதிரி இது பட் 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 வடிக்கிறது பாருங்க. ஆஹா, வடிக்கிறது பாருங்க, கலரும் மாறுறது. அரைச்சிடுறேன் இப்ப. இப்ப வந்து அது அப்படியே போடுறேன் இதுல. இது வந்து இப்ப புளி என்ன நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்கு. இந்த கடாயிலே ராகேஷ், சரி, புளியூண்டு எண்ணெய், வெறும் எண்ணெய் பொடி தான் பண்ண போறோங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் வேண்டாம். half a teaspoon. அதுல வந்து I'm adding the பெருங்காயம். மிளகு. அப்புறம் 3 மிளகாய் வத்தல். வந்து துவரம் பருப்பு. இது எவ்வளவு? 2 டீஸ்பூன் பருப்பு. பொடி பிரமாதமா இருக்கு. எப்படி கொதிக்குமா இந்த பொடி? ஆக்சுவலா என்ன வாசனை வருது? நல்ல அந்த பருப்பு பொடி வாசனை வருது. பொடி ஆட் பண்ணிட்டுமா? அப்படி தூள்ல மாதிரி போடு, கிட்ட தழைச்சு போடுமா. சரி, நீ பண்றதே தான் பண்ணிட்டு இருக்க.
நீ சொல்றதே தான் நீ சொல்லி நேச்சுரலி நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சிருந்தா இல்ல வெல்லம் இந்த அளவுக்கு வெல்லம் வேணுமா எவ்வளவு புளி எடுத்துக்கிட்டே அவ்வளவு வெல்லம் சொல்லலாமா ஐ திங்க் சோ இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டா நல்லா இருக்கும் இதுல சபாஷ் போ அப்ப என்ன கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டு ஓகே then finally you are finish it off with தேங்காய் பால் ஆஹா கொதிச்சு எப்படி வந்திருக்கு பாரு ராகேஷ் பாரு அவ்வளவு திக்கா இருக்குமா போட்டு இது எப்படி திக்கன் ஆயிருக்கு பாருங்க அந்த பாகு மாதிரி சேர்ந்து இருக்கு அதுல சேர்ந்து வந்திருக்கு ஆமா இப்போ வந்து I am going to தேங்காய் பால் எவ்வளவு ஒரு 100 ml இருக்குமா 100 ml கொஞ்சம் மேலே இருக்கும் நல்ல திக்கு பால் ஆமா திக்கு பால் தான் இது பாரு இப்போ வந்து சாரிப்பா ரைட் அது நம்மளே பண்ணி எல்லாம் பழக்கமாயிடுது அதனால சேர்ந்து பண்ண வர மாட்டேங்குது ஒண்ணுதா மச்சிகாப்பா ஆஹா மச்சிகாப்பா என்னக்கா இதுக்கு வந்து ஆக்சுவலா நல்லா ஒரு டாங்கர் பச்சடி இல்லாட்டாக்க இந்த மாதிரி கீரை மசியல் கூட பண்ணலாம் சீரகம் போட்டு நல்லா மசிச்சு ஐ டோன்ட் நோ இப்ப எல்லாருக்கும் தெரியுமா தெரியல அது பண்ணலாம் பட் இதுல வந்து நல்லா அந்த உப்பு புளி காரம் அந்த மிளகு வறுத்து அரைச்சு அதோட வாசனை அதோட காரம் கொடுக்கறது வந்து அது ஒண்ணுதான் வேற எதுவுமே கிடையாது இப்ப இவ்வளவுதான் அரைச்சிட போறேன் நான் அவ்வளவுதான் I'm going to switch it off nice very very nice மேல கொஞ்சம் ஊண்டு நல்லெண்ணெய் அப்படி அப்படி கொஞ்சம் ரேசா அத வச்சிருக்கேன் பாருங்க இந்த இது கொஞ்சம் அது ஊட்டிடும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவ்வளவுதான் பச்சை எண்ணெய் ஊத்தியாச்சு லைக் how you pour சில டிஷஸ்ல தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா அது மாதிரி இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஏறும் and this is a fantastic recipe and இது வந்து அந்த பச்சை மணத்தக்காளிக்காய் வாயில மாட்டும் போது ஒரு கற்கன்னு இருக்கு ராகேஷ் இன்னும் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் கொஞ்சம் முக்காவாசி மணத்தக்காளிக்காய் இன்னைக்கு போட்டு கொஞ்சோண்டு தயிர்ல போட்டு ஊற வச்சிருக்கேன் தயிரும் உப்பும் அத ஒரு 2 நாள் கழிச்சு தயிர் சாதத்து மேல அப்படியே அப்படி தூவிண்டு கருக்கு ஆம்பிடும் கொஞ்சம் ஊறி இருக்கும் அதை எடுத்து காய வச்சு மணத்தக்காளிக்காய் வத்தல் போடலாம் see that is the 2 in 1 இன்னைக்கு அந்த மணத்தக்காளிக்காய் வத்தலும் ஒண்ணு அடுத்த வாரத்துக்குள்ள வந்துரும் this is fantastic so go ahead try this recipe fresh மணத்தக்காளிக்காய் பச்சை மணத்தக்காளிக்காய் குழம்பு சீசன் நிறைய இடத்துல இருக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் பட் இந்த சீசன் தான் go ahead and enjoy this recipe bye